ஒரு சகோதரர் இருந்தாரு. அந்த சகோதரர் தற்கொலை பண்ணும்படியா செய்தார். தற்கொலை பண்ணி முயற்சி செஞ்சாரு. அப்ப தற்கொலை பண்ணுவதற்கு முன்பாக அவருடைய குரூப் போட்டோ எடுத்தார். அந்த குரூப் போட்டோவை சிஸ்டர் வச்சு கட் பண்ணி அவர் போட்டோ மட்டும் தனியா எடுக்க முயற்சி செஞ்சார். அப்படி இருக்கும்போது அந்த போட்டோவில் அவர் கையை பிடிச்சிட்டு அவர் தங்கச்சி ஒன்று நின்று இருந்தாராம். அப்ப எவ்வளவு கட் பண்ணி பார்த்தோம் அந்த போட்டோவை அந்த தங்கச்சி கையை கட் பண்ண முடியல. அப்ப தன்னுடைய கூட பிறந்த தங்கச்சியுடைய கையை போட்டோவில் கையை கட் பண்ணி எடுப்பதை காட்டிலும் தற்கொலை முயற்சி நான் விட்டு விடுகிறேன் சொல்லிட்டு தங்கச்சி மேல் அமைத்து அன்பின் நிமித்தம் தற்கொலை முயற்சியை விட்டு விட்டாராம். அல்லேலூயா. அதுதான் அன்பு, அதுதான் வெளிப்பாடு. எனக்கு ஒரு தங்கச்சி உண்டு. என் தங்கச்சி உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அது தங்கச்சி, அதாவது தங்கத்தின் மதிப்பு குறைந்து விடலாம். தங்கத்தின் மதிப்பு குறைந்து விடலாம், ஆனால் என் தங்கையின் மதிப்பு ஒரு நாள் குறையாது. காரணம் என்ன தெரியுங்களா? என் மேல் அவ்வளவு அன்பு, என் மேல் அவ்வளவு பாசம். இன்னைக்கு ஜாயிண்ட் ஃபேமிலி தான் இருக்கிற. நான் வேலை செய்யும் போது என் பிள்ளைகள் மெட்ரிகுலேஷன் படிச்சாங்க. நான் ஊழியம் செய்யறேன். என் பிள்ளைகள் இப்ப சிபிஎஸ்சி படிக்க முடியாது, கத்தர் கிரியை செய்தார். என் தங்கச்சியை படிக்க வைக்கிறார், லட்சங்களை கொட்டி படிக்க வைக்கிறார். என் பிள்ளைன்னு சொல்லுவான். என் தங்கச்சி பையன் என்ன அப்பான்னு தான் சொல்லுவான். என் அம்மா, என்னுடைய மனைவி அம்மான்னு சொல்லுவான். அல்லேலூயா. இதான் கிறிஸ்துவின் அன்பு. அல்லேலூயா சொல்லுவா. இவங்களுக்கு மேல் தான், இவங்க மேல தான் கர்த்தர் பற்றுதலா இருப்பார். இவங்களை நோக்கி தான் ராஜாக்கள் நடந்து வருவார்கள். இவங்களை நோக்கி ஆசீர்வாதம் நடந்து வரும். உங்கள் மேல கர்த்தர் உதிப்பார். உங்கள் மேல கர்த்தரின் மகிமை காணப்படும். ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா. அப்ப